Hi, welcome to A2KTK channel. I am DK. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரேங்க்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த ரேங்க் வச்சு எப்படி நம்ம ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ண முடியும், உங்களுக்கு வந்த ரேங்க்கை வச்சு லாஸ்ட் இயரில் எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு ஓப்பன் ஆயிடுச்சு. பட் அதை எகைன் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ் பர் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா 14th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ரேங்க் லிஸ்ட் கொடுக்கும்போது ரெண்டு டைப் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஒன்று வந்து ஜென்ரல் கேட்டகரியில் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். அது போக ஸ்பெஷல் கேட்டகரியில் வர எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரெண்டு டைப் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வரும். அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அதில் இருக்கிற ரேங்க் லிஸ்ட்டும் வரும். அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்ரல் கேட்டகரியிலையும் ஒரு ரேங்க் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணாது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஜென்ரல் ரேங்கிங், இன்னொன்று வந்து கம்யூனிட்டி ரேங்கிங். இந்த ரெண்டு ரேங்க் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அது போக லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் மொத்தம் எத்தனை காலேஜ் வந்து வேக்கன்சி லிஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 1,57,689 சீட்டு வந்து கொடுத்துருந்தாங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்கில். பட் இந்த வருஷம் 1,51,870 சீட்டு தான் அலாட் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஒன்லி 440 காலேஜஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது டிஎன்ஏல. அப்போ ரிமைனிங் காலேஜ் வந்து ஃபஸ்ட் இயரோடைய கவுன்சிலிங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 5,189 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் இல்லை. அப்போது அது வந்து கீழ் லோயரில் இருக்கிற காலேஜஸ். அப்போ அந்த சீட் இல்லை அப்படிங்கும்போது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா ட்ராபேக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த காலேஜில் அதுக்கான குவாலிட்டி, ப்ரொவிஷன், அட்மிஷன் இதெல்லாம் எதுவும் இல்லாததுனால அவங்களே வந்து அந்த காலேஜில் அந்த ஃபஸ்ட் இயருக்கான அட்மிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போது இந்த வருஷம் கவுன்சிலிங் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஒரு இம்பேக்ட் வந்து ஆக போகிறது இல்லை. ஓகேவா. அடுத்தது வந்து நாளைக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும்போது ரெண்டு கேட்டகரியாக வரும். ஓகே, ஒன்று வந்து ஜென்ரல் ரேங்க், இன்னொன்று வந்து கம்யூனிட்டி ரேங்க். இது யாருக்கெல்லாம்னா ஓசி ஸ்டூடெண்ட்டை தவிர மற்ற எல்லா கேட்டகரியிலும் இருக்கிற, அதாவது எஃப்சி கேண்டிடேட்டை தவிர மற்ற எல்லா கேண்டிடேட்டும், அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசியில் 3 கேட்டகரி, 1 இயர், டிஎன்சி, அதர்ஸ், அதுக்கடுத்து எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சி, இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று இருக்குது, ஜென்ரல் ரேங்க்குன்னு ஒன்று இருக்குது. இதில் எதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அந்த ஜென்ரல் ரேங்க்கை வச்சு தான் டிஎன்ஏ வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஓசி காம்படிஷன், அதாவது ஓப்பன் கேட்டகரியில் நீங்கள் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய காமன் ஜென்ரல் ரேங்க்கை வச்சு தான் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். அதே பிசி கம்யூனிட்டியில் உள்ளே போய் எடுக்கிறீங்க, எம்பிசியில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் வந்து சீட் அலாட் ஆகும். சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரேங்க்கில் இருப்பாங்க. இதே ஜென்ரல் ரேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 இருக்காங்க. இது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அப்போ ஏதாவது கம்யூனிட்டி வச்சு அவங்களுக்கு சீட் அலாட் ஆகும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் இயருக்கான கட் ஆஃப் செக் பண்ணும்போது உங்களுடைய கம்யூனிட்டியோடைய ரேங்க்கை வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓவரால் ரேங்க்கை வச்சு தான் நீங்கள் வந்து அதை கம்பேரிசன் கொடுத்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்கள் காலேஜுக்கு உங்களுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும், உங்களுடைய ரேங்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா ஜென்ரல் ரேங்க், அதாவது வந்து அவருடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்து 2000 இருக்கலாம், ஜென்ரல் ரேங்க் வந்து 50,000 இருக்குது. பட் வந்து காலேஜ் அவங்க ப்ரீவியஸ் இயரில் மென்ஷன் பண்ணுறது எதை வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கை வந்து மென்ஷன் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எந்த ரவுண்டில் வர போகிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மறுபடியும் ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க. அதாவது யாரெல்லாம் ரவுண்டு 1க்கு எலிஜிபிள், எந்த கட் ஆஃப் வரைக்கும், எந்த ரேங்க் வரைக்கும், ரவுண்டு 2க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ரவுண்டு 3க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ரவுண்டு 4க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். யார் எந்த கட் ஆஃபில் வந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் வந்தாலும் சரி, அண்ட் தென் வந்து ஜென்ரல் ரேங்க்கில் வந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்குற சாய்ஸ் லிஸ்ட்டை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு காலேஜ் செலக்ட் ஆகும். ஒருத்தர் 199 எடுத்திருந்தாலும் அவர் சாய்ஸ் லிஸ்ட்டை கரெக்டாக கொடுக்கலாம் அப்படின்னா அவருக்கு காலேஜ் வந்து அலாட் ஆகிறது டஃப் தான். ஓகேவா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. ஓகேவா.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் திங். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி பொசிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த 440 காலேஜில் ஒரு காலேஜ்லேயும் எத்தனை கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸில் எத்தனை சீட் இருக்குது, அந்த சீட்டில் கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ சீட் அலாட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி பொசிஷன் சீட் வந்து பிடிஎஃப் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அது வந்து சாய்ஸ் சிஸ்டம் மேலே கீழே அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிட்டே வரலாம். இப்போது செகண்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்டும் தேர்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்டும் ஃபோர்த் ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் எதை கன்சிடர் பண்ணணும்னா, ரவுண்டு 1ல் வந்து சீட் எடுத்து அலாட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட் முடிஞ்சதுக்கப்புறம் வேக்கன்சி லிஸ்ட்டு எகெயின் வந்து ரவுண்ட் 2க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க டிஎன்ஏலேருந்து. அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் எந்தெந்த காலேஜில் சீட்டெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரிமைனிங் எவ்வளோ சீட்டு எந்தெந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் கம்யூனிட்டி வைஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி காலேஜ் எடுத்து வச்சுருப்பீங்க, அந்த காலேஜில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வேக்கன்சி இருக்கோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணலாம். இப்போ ரவுண்ட் 3ல் இருக்கிற ஒரு பையன் வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ண முடியுமானா, காலேஜ் வேணால் லிஸ்ட் அவுட் பண்ணிடல, எனக்கு எந்தெந்த காலேஜ் வந்து கிடைச்சா பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு காலேஜை மென்ஷன் பண்ணிடலாம். பட் அந்த காலேஜில் பர்டிகுலராக இந்த டிபார்ட்மெண்ட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, பேஸ்ட் ஆன் வேக்கன்சி பொறுத்து தான் நீங்கள் அந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். அதனால் இந்த ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ல் இருக்க ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு வந்து காலேஜில் எடுத்து வச்சுருங்க. ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி லிஸ்ட் வரும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், செகண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ப்ரிஃபரன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரு, உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன வந்திருக்கு, ஜென்ரல் ரேங்க் என்ன வந்திருக்கு. அப்போ அந்த ஜென்ரல் ரேங்க் வச்சு லாஸ்ட் இயரில் எந்தெந்த காலேஜில் இந்த ரேங்க்குக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. ஆனால் ப்ரீவியஸ் 3 இயர்ஸுடைய கட் ஆஃப் வந்து டிஎன்ஏல கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 2020, 19, 18 இதில் 3 ஓரளவுக்கு செக் பண்ணாவே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். எம்பிசி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து அது மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் எம்பிசிங்கிறது டோட்டலாக இருந்துச்சு, இப்போ 3 ஸ்பில்டப் பண்ணிட்டாங்க. 1 இயர் டிஎன்சி அண்ட் தென் அதர்ஸ். அப்போ இந்த வருஷம் 1 இயருக்குன்னு தனியாக கம்யூனிட்டி வைஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஎன்சிக்கு தனியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதர்ஸ்க்கு தனியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போது தோராயமாக இந்த காலேஜ் கிடைக்குமானா கிடைக்கி, பட் பர்டிகுலராக இதை வந்து உங்களால் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கம்யூனிட்டி வந்து எம்பிசியில் 3 ஸ்பில்டப் பண்ணி கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுறது. அதனால் நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்து வச்சுக்கலாம், இந்தந்த காலேஜெல்லாம் கிடைச்சா பெட்டராக இருக்குது அப்படின்னு. அப்போது நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு போடும்போது வெறும் வந்து கம்மியான காலேஜாக இல்லாத நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தாராளமாக உங்களுக்கும் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். லாஸ்ட் இயரில் கொடுத்த ரேங்க் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் அவங்க சீட் எடுத்ததுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சு, எந்த காலேஜ் எடுத்துருக்கிறாங்க அது எப்படி அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். அதில் அந்த ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ரேங்க் 1ல் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது 199.6667. அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 1, அவங்க என்ன கம்யூனிட்டினா பிசியில் வந்துருக்கிறாங்க. அதே செகண்டில் வந்து ஓசி இருக்கிறாங்க. தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து 3, ஸ்டூடெண்ட் நேமு ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி பிசி, கம்யூனிட்டி ரேங்க் வந்து 2ல் இருக்குது. இதே மாதிரி ஒரு 22 லிஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த ரேங்க் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ அதில் கொடுத்துருக்கிற ரேங்க் அப்படிங்கிறது கம்யூனிட்டி ரேங்கில் வராது, உங்களுடைய ஜென்ரல் ரேங்கிங்கில் தான் வரும். அதுக்கான சீட்டு தான் இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்துச்சுல்ல 199.66ன்னு ஒரு கேண்டிடேட்டு. அந்த கேண்டிடேட்டுடைய ரேங்க் வந்து 1 அப்படிங்கிறது எதுலேருந்து எடுத்துருக்கிறாங்கன்னா ஓவரால் ரேங்க். அந்த ஓவரால் ரேங்கில் அவங்களுக்கு எந்த காலேஜ் எடுத்துருக்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுத்துருக்கிறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸு. பட் அவங்களுக்கு அலாட் பண்ண சீட் வந்து ஓசி. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஒரு காலேஜ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டில் எந்த ரவுண்டில் காலேஜ் எடுத்தாலும் சரி, எந்த காலேஜ் எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு எது கம்ப்ளீட் ஆகுனா ஓப்பன் கேட்டகரி கம்ப்ளீட் ஆனதுக்கு அடுத்தது தான் கம்யூனிட்டி வைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேஸ். ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து அலாட் பண்ண சீட் கேட்டகரி வந்து ஓசியில் அலாட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ரேங்க்கில் இருந்த ஒரு பொண்ணு பார்த்துருக்குறோம். அந்த கேண்டிடேட்டுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 199.5. பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் செலக்ட் ஆகிருக்குன்னா 2006 வந்து செலக்ட் ஆகிருக்கு. அவங்களுக்கு அலாட் ஆன கேட்டகரி வந்து ஓசி கேட்டகரியில் அலாட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் அலாட் ஆகுது. அப்போது உங்களுக்கு அந்த டிஎன்ஏடைய ரேங்க் இல்லை இருக்கிற ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்காக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் அதை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க்கை வச்சு எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை.